காலுக்கு கீழே கதறிக்கிட்டு இருக்காரு. என்னால் வலி தாங்க முடியல, ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு. அந்த டாஸ்க்குக்காக இவ்வளவு தூரமாவாடா போவீங்க அப்படி சாரி கேட்கவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எந்திக்கவே இல்லை. இந்த இடத்துல ராணவ் தள்ளி விட்டு ஜெஃப்ரிக்கு அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அடிபட்டிருக்குன்னா அது அவனோட தப்பு தான் நான் சொல்றது. அவங்க வந்து அந்த கல்ல பறந்துருக்காது, பிக் பாஸ் வீட்டை விட்டு எகிரி இருக்குமே. ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ஜெஃப்ரி வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் மேலே விழுந்திருப்பான். அதில் வந்து மசில்ஸ் வந்து ஏதோ இதாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து இல்லை அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெஃப்ரி தான் தள்ளி விட்டது. ஓகேங்களா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் மேலே விழுந்திருப்பான் ஜெஃப்ரி. அப்படி இருக்கும்போது ஜெஃப்ரி வந்துட்டு அவன் நடிக்கிறான். அவன் தான் ஃபஸ்ட்டு எல்லாரையும் வராதிங்கம்பாங்க. எல்லோரும் வரணும்னு ட்ரை பண்ணுற டைமில் அவன் சொல்கிற ஒரே வார்த்தை யாரும் வராதிங்க, நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டாவது அன்சிதா அவங்க வந்து அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இது பண்ணுவாங்க. எனக்கு இவங்களாம் சொன்னது கூட எனக்கு பெருசாக தெரில. ஆனால் பவித்ரா அவங்கக்கிட்ட, நான் ஆக்சுவலி ராணவ் வந்து பவித்ரா கிட்ட ரொம்ப நல்ல விதமாக தான் இது வரைக்கும் பேசியிருக்காங்க, எதுவுமே தப்பாக பேசினதில்ல. அப்படி இருக்கும்போது பவித்ரா தான் அங்கே கல்லை வந்து ஏதோ டாஸ்க்கு அது மட்டும் நல்லா தெரியுது, கல்லை இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பவித்ரா கால் ஒட்டி தான் அவன் துடிச்சு இப்படி அழுகிறாரு. அந்த டைமில் ஒரு எட்டி கூடயா பார்க்க முடியாது பவித்ராவால். அவங்க இவ்வளோ டாஸ்க்குக்காக இவ்வளோ மூழ்கி போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவ்வளோ மோசமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அன்சிதா அவங்க வந்து எப்போவுமே ஒரு எல்லாருக்கிட்டையும் அன்பு மட்டுமே நான் கொடுப்பேன், அன்பு கொடுக்குறது மட்டும்தான் என் வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் டெவில் டாஸ்க்லலாம் அவ்வளோ சொன்னாங்க. அன்பால டெவிலாக இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் அவ்வளோ பேசினாங்க, அன்பு மட்டும்தான் அப்படின்னாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப மோசமான ஒரு இதாக அவன் நடிக்கிறான் அப்படின்னு வர்றவங்கள கூட தடுக்கிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு என்னன்னா இந்த வீட்டில் யாருக்குமே தோணலையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அருண் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்து தூக்கிட்டு இது போவாங்க. ஏன்னா விஜே விஷால் சார் தான் இந்த இடத்துல கேப்டன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, மற்றவங்களாம் நடிக்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அருணும் விஷாலும் தான் அடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. அருண் வந்ததுக்கப்புறம் தான் விஷால் பின்னாடி வராரு. ஏன் கேப்டனாக இருந்து அவன் உள்ளே உட்காந்து கதறும் போது அடுத்த செகண்டே ஏன் கேப்டன் வரல? அது ஒரு விஷயம் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலும் கேப்டன் ஹெல்ப் பண்ணார் தான், பண்ணலன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அருண் வந்ததுக்கப்புறம் தான் வந்தார். முத்துக்குமரன் எதனால் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரில, வரல அப்படிங்கிறது எனக்கு தெரில. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார், ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் கூட யாருமே அந்த அளவுக்கு ஒரு ரியாக்ட் கொடுக்காத மாதிரி தான் தோணுச்சு. ஒருவேளை முத்துக்குமரன் வந்தாரா வரலையாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ப்ரோமோவில் காட்டல. இப்போ செகண்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். அடுத்த 3 வீக்ஸ் அவன் இந்த ஒரு ரெஸ்ட்ல இருக்கும். செகண்ட் ப்ரோமோவில் வந்துட்டு விஜய் விஷால் அவர் தான் கேப்டன். அவர் சொல்லுவார் ராணவ் அவர் வந்து 3 வீக்ஸ் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. எவ்வளோ ஃபீலிங்கான ஒரு விஷயம். அந்த வீட்டுக்குள்ளே 3 வாரம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னார். இருக்கதே அவ்வளோதான் 5 வாரம் தான். அப்படி இருக்கும்போது அவரோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும்? அந்த டைமில் கூட அன்சிதா ஏதோ ஒரு அழுதுகிட்டு வழக்கம் போல் அன்சிதானாலே அழுகை. ஒரு இடத்துல டவுட்டாக பேசினா சத்தியமாக சாரி, ரியலி சாரி. ஏடா அன்பின் உருவம் பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு அவங்க ஒரிஜினல் உருவம் தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுது ராணுவக்கிட்ட சாரி அப்படிங்கிறத ஒரு விஷயத்த கேட்டாங்க. எனக்கு அழுதுகிட்டே கேட்டதுனால ஓகே நான் ஒத்துப்பேன். ஏன் அப்படின்னா சாரியாவது கேட்டாங்க. நம்ம சௌந்தர்யா அவங்க பண்ணதெல்லாம் சரியா, அவங்க பேசுறதெல்லாம் சரியா, எனக்குன்னா நீ ஏதோ தெரியணுங்கிறதுக்காண்டி பண்ண மாதிரி நான் நினைச்சிட்டேன். இது கூட நீ தெரியறதுக்காக பண்ணியும் ஒரு விஷயம் ஒன்று பண்ணணுக்காக தான் நான் பண்றேன், இங்க தெரியணுக்காக சும்மா இந்த இதுக்காக நான் பண்றதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஓன் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதில் ராணுவ தப்பு என்ன இருக்குது? ஒரு டாஸ்க்கு விளையாடும் போது அடிப்படுறது ஜகஜம். சாரி கேட்கவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எந்திக்கவே இல்லை. அடிபட்டிருக்குன்னா அது அவனோட தப்பு தான் நான் சொல்றதுக்கு தான் நான் எந்திக்கிறேன். இது வரைக்கும் எந்த டாஸ்க்லையாவது அவர் அடிப்பட்ட மாதிரியோ இல்லை ஐயோ அம்மான்னு கத்தியோ என்ன அவர் வந்து இது தெரியணும்னு தெரியப்படுத்தலை. ஓகேங்களா, நீ ஃபைட் பண்ணுறியா, அவங்க கூட நான் ஃபைட் பண்ண ரெடி, நீ பண்ணது தப்புன்னு சொல்லி இன்னொருத்தவங்களை சுட்டி காட்டுற மாதிரி தான் அவர் தெரியப்படுத்தியிருக்காரு. அந்த கேம் அவருக்கு புரியலைங்கிறத தாண்டி ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது கேம்குள்ளே தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு தவிர நம்மளை ஐயோ எல்லாரும் பாவம்னு பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆக்டிடியூட் பண்ணி அடிப்பட்ட மாதிரியோ இல்லை உடம்பு சரியில்லாத மாதிரியோ அந்த மாதிரி இது வரைக்கும் ராணுவம் எதுவுமே பண்ணதில்லை. ஓகேங்களா, அவர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. விளையாடுற டைம்
டைமில் இந்த மாதிரி ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரில. சௌந்தர்யா பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அது தப்புன்னு தான் தோணுது. உங்களுக்கு அது என்னவா தோணுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது எனக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பவித்ரா ஜனனி அவங்க வந்து எவ்வளோ யதார்த்தமான ஒரு உள்ளவங்க. அந்த கல்லை உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாகிடுச்சா டாஸ்க்கு. ஒருத்தர் உங்கள் காலுக்கு கீழே கதறிக்கிட்டு இருக்காரு, என்னால் வலி தாங்க முடியல, ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு. அந்த டைமில் கூட நீங்கள் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர அந்த கல்லை தான் பிடிச்சிட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களே தவிர அவரை பார்க்கணுன்னு தோணலையா? உங்ககிட்ட எவ்வளோ நாள் பாசமாக பேசியிருப்பாரு. எனக்கு இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இந்த இடத்துல ராணவ் தள்ளி விட்டு ஜெஃப்ரிக்கு அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஜெஃப்ரினா இப்போ நம்ம சௌந்தர்யா அவங்க வந்து அந்த கல்லே பறந்துருக்காது, பிக் பாஸ் வீட்டை எகிரி இருக்குமே. ஆனால் இப்போ ராணவங்கிறதுனால ஓம் மேலே தான் தப்பு. இது என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ? எனக்கு அது புரியல. இதே இது ஜெஃப்ரிக்கு நடந்திருந்தால் அன்சிதா சும்மா இருந்திருப்பாங்களா? அன்பின் உருவம் இல்லை, அவங்க உடனே பொங்கி எழுந்திருப்பாங்களே. நீ எப்படி பண்ண சொல்லுவ? கதவை தொற, எப்படி நீ தள்ளி விடுவ? என்ன நினச்சிட்டா அப்படின்னு ஒரு வீடே ரவுண்டு கட்டியிருக்க மாட்டாங்க. இங்கே ராணுவம் என்னங்க பண்ணாங்க? ஒரு டாஸ்கில் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று, எனக்கு இது புரியுதோ புரியலையோ. நீங்கள் எல்லாரும் வந்து டாஸ்க்கை புரிஞ்சு நடந்து இவ்வளோ நாள் டாஸ்க் ஆடிருக்கீங்க. ராணுவம் மட்டும்தான் டாஸ்க்கை புரியாமல் ஏதோ பண்ணணுன்னு பண்ணிகிட்டு இருக்காரா, தெரியணும்னு பண்ணிகிட்டு இருக்காரா? சௌந்தர்யா நீங்கள் தெரியணும்னு பண்ணல, எவ்வளோ விஷயங்கள் தெரியணும்னு பண்ணியிருக்கீங்க. டாஸ்க்குக்காக இவ்வளோ தூரமாவாடா போவீங்க அப்படிங்கிற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. டாஸ்க்கு உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக தெரியுது. அப்போ கூட அன்சிதா ஒரு கல் எடுத்துகிட்டு வராங்க. யோசிச்சு பாருங்கள், டாஸ்க்கு உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக தெரியுது, பக்கத்தில் இருக்கவங்க வழியில் துடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எப்படின்னு.